மரங்களில் வாழும் அனகொண்டா ஓர் நெறிப்பாடமான கதை. ஒரு அடர்ந்த காடில் மரங்களால் சூழப்பட்ட சிறிய நீர்நிலையின் அருகே ஒரு பெரிய அனகொண்டா பாம்பு வாழ்ந்து வந்தது. அந்த அனகொண்டா மிகவும் வலிமையானதுமாக, மற்ற காட்டு விலங்குகள் அதை பார்த்ததும் பயந்து ஓடிவிடுமாறு இருந்தது. ஆனால் அனகொண்டாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது எப்போதும் கயவர்களை நம்பி ஏமாந்துவிடும். ஒரு நாள் ஒரு மிதமான மானும் அதன் குடும்பத்துடன் நீர்நிலையில் தண்ணீர் குடிக்க வந்தது. அனகொண்டா உடனே அதன் வேட்டை கண்களை திறந்து கொண்டது. ஆனால் மானம் அனகொண்டாவை பார்த்து, பயப்படாமல், "நீ எதற்கும் எனக்கு தீங்கு செய்ய வேண்டாம். நான் உன்னிடம் ஒரு சின்ன உதவி கேட்கிறேன்" என்றது. அனகொண்டா சிரித்தபடி, "நீ என்னிடம் உதவி கேட்கிறாயா? உன் வாழ்நாளே என் குடல் முழுக்க சென்று விட்டது. ஏன் உன்னை காப்பாற்ற வேண்டும்?" என்றது. மானம் புத்திசாலியாக, "நான் உனக்கு உண்மையான நண்பனாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் நண்பர்களுக்கு இடையே ஈர்க்கும் ஒன்றை பண்ண வேண்டும். என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா?" என்றது. அனகொண்டா சிந்தித்தது. "இது ஒரு சவால் போல உள்ளது. நம்புகிறேன், ஆனால் வேடிக்கை பார்க்கட்டும்" என்றது. அவசரமாக அருகிலுள்ள காட்டில் ஒரு வேட்டையாடிய முதலை தனது வேட்டையை இழந்து கோபமாக வந்தது. மானம் தன் குடும்பத்துடன் பாதுகாப்பாக இருக்க அனகொண்டா அதனை விரட்டி அனுப்பியது. அப்பொழுது மானம் தனது நன்றி உரையை கூறியது. "நீ எப்போதும் வலிமையை வைத்து தைரியமாக இருப்பதை விரும்புகிறாய். ஆனால் வலிமைக்கு மேலாக நம்பிக்கையும் உண்மையும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை பேணவும் மதிக்கவும் இவை அவசியம். நீ எனக்கு ஒரு நண்பராக ஆயிற்று. இனிமேல் மற்ற விலங்குகளும் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள்" என்றது. அனகொண்டா தனது தவறை உணர்ந்தது. அது மிதமாகவும் நல்ல மனநிலையுடனும் மற்ற விலங்குகளுடன் வாழத் தொடங்கியது. கதை வலிமை மட்டுமல்ல, நல்ல மனம் மற்றும் நண்பர்களின் நம்பிக்கையும் மிக முக்கியம். அனகொண்டா மற்றும் காட்டு வாழ்க்கையின் பாடம். ஒரு காலத்தில் தென் அமெரிக்க காடுகளில் பெரியதொரு அனகொண்டா பாம்பு வாழ்ந்து வந்தது. அந்த காடு அழகான மரங்களால், வண்ணமயமான பறவைகளால் மற்றும் மிருகங்களின் சத்தங்களால் நிறைந்திருந்தது. அனகொண்டா அந்த காடின் மிகப்பெரிய பாம்பாக இருந்தது. அதனால் அது தன்னை காடின் அரசியாக கருதியது. அனகொண்டாவின் பெருமை அனகொண்டா மற்ற விலங்குகளை அடிக்கடி ஏளனமாக பார்த்தது. "என்னை விட யாருக்கும் திறமையோ வலிமையோ இல்லை. நான் காடின் அதிபதி" என்று பெருமையாக கூறும். இதனால் மற்ற விலங்குகள் அதனை தவிர்த்து வாழ்ந்தன. ஒரு நாள் அந்த காடில் பெரும் புயல் வந்து அடித்தது. மரங்கள் முறிந்தன, நீர்நிலைகள் நிரம்பின, பல விலங்குகள் தங்கள் இருப்பிடங்களை இழந்தன. அந்த துயரமான சூழலில் ஒரு சிறிய குருவி, ஒரு காயமடைந்த மான் மற்றும் ஒரு காக்கா தங்கள் வாழ்வை காப்பாற்ற அனகொண்டாவின் உதவியை நாடின. உதவிக்கு அழைப்பு. "அனகொண்டா சாமி, நீ மிகவும் வலிமையானவன். நாங்கள் புயலால் மிகுந்த துயரத்தில் உள்ளோம். தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும்" என்றனர். அனகொண்டா முதலில் உதவ மறுத்தது. "நான் ஏன் உங்களுக்காக என்னை கஷ்டப்பட வேண்டும்? நான் தானே இங்கு அரசன்" என்றது. ஆனால் மற்ற விலங்குகள் சிரமப்பட்டதை பார்த்து மனதிற்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அனகொண்டாவின் பணி. அனகொண்டா தனது நீண்ட உடலை பயன்படுத்தி காயமடைந்த மானத்தை பாதுகாப்பாக ஒரு மரத்தின் அடியில் உள்ள ஓர் இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அதன் உடலை காற்றில் கசிந்த மரக்கிளைகளை அடைக்க பயன்படுத்தியது. குருவிக்கு இடம் கொடுத்து அதன் சிறகுகளை பாதுகாக்க அந்த இடத்தை சூடாக்கியது. அனகொண்டாவின் உதவியால் அந்த குட்டி விலங்குகள் தங்கள் வாழ்வை மீண்டும் தொடங்க முடிந்தன. அவர்களுடைய நன்றியையும் அன்பையும் அனகொண்டா உணர்ந்தது. அறிவு பெறுதல். "நான் காடின் அரசன் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் ஒரு அரசன் அனைவருக்கும் உதவும் ஒரு சேவகர்தான். மற்ற விலங்குகளின் நன்மை என் பெருமையை விட முக்கியம்" என அனகொண்டா ஒப்புக்கொண்டது. மருள் அதிக வலிமை அல்லது அதிகாரம் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவது மற்றவர்களின் நலனுக்காக இருக்க வேண்டும். அன்பும் உதவியும் மட்டுமே உண்மையான மதிப்பையும் நம்பிக்கையும் கொடுக்க முடியும். கதை நெறி. நமக்கு இருக்கிற சக்தியைக் கொண்டும் நம்மால் செய்யக்கூடிய உதவியை செய்வதன் மூலம் மட்டுமே உண்மையான மதிப்பை பெற முடியும். அனகொண்டா பாம்பு மற்றும் அதன் புதிய வாழ்க்கை. ஒரு காலத்தில் தென் அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளில் பெரிய நீர்நிலையொன்றின் அருகே ஒரு அனகொண்டா பாம்பு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் நீளமாகவும் வலிமையாகவும் இருந்தது. எல்லா விலங்குகளும் அதைக் கண்டு பயப்படுமாறு இருந்தது. ஆனால் அந்த அனகொண்டா ஒரே மாதிரி வாழ்க்கையில் சலித்து போயிருந்தது. அது எப்போதும் காய் விலங்குகளை வேட்டையாடி தனக்கே உரித்தானதாக வாழ்ந்தது. "இந்த காடில் நான் மட்டுமே ராஜா, என் கண்ணில் யாரும் சமம் கிடையாது" என நினைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தது. அனகொண்டாவின் அகங்காரம். ஒரு நாள் ஒரு இளம் முயல் மரத்தின் கீழ் அமர்ந்து கிழித்துவிட்டு நீர்நிலையின் நீரை குடித்தது. அனகொண்டா முயலைக் கண்டு, "அரசனாக நான் உன்னை இங்கே வர சொல்லவில்லை. நீ என்னிடத்திலிருந்து ஓடிவிடு" என சத்தமாக கர்ஜித்தது. முயல் அமைதியாக,
அனகொண்டா சாமி, இந்த நீர்நிலையும் இந்தக் காடும் அனைவருக்கும் சொந்தமானது. இங்கு நீங்கள் மட்டுமல்ல, நானும் மற்ற விலங்குகளும் வாழ்கிறோம் என்றது. அனகொண்டா இதைக் கேட்டு கோபம் கொண்டது. நான் வலிமையானவன், என் சட்டமே இங்கே நடைமுறைக்கு வரும் என்று கூறி முயலை அச்சுறுத்தியது. ஆனால் முயல் தைரியமாக, வலிமை மட்டும் வாழ்க்கையில் போதாது, நல்ல மனமும் மற்றவர்களை மதிக்கும் பண்பும் முக்கியம் என்றது.